Hi, welcome to my channel Jeeves Bliss. நான் உங்கள் ஜீவா, ஃபவுண்டர் ஆஃப் ஜீவ்ஸ் பிளிஸ். ஸோ நிறைய பேர் கேட்டிருந்த கொஷின் எப்படின்னா, நீங்கள் வீட்டிலருந்தே எப்படி ஒரு ஸ்மால் பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணீங்க அப்படின்னு கேட்டுட்டு இருந்தாங்க. ஸோ அதை நான் எப்படி ஸ்டார்ட் பண்ணேன் அப்படின்றத சொல்கிறதுக்காக தான் இந்த வீடியோ. ஆக்சுவலி ஃபஸ்ட்டு நான் ஸ்டார்ட் பண்ணும்போது எப்படி ஸ்டார்ட் பண்ணேன் அப்படின்னு சொன்னால், என்னுடைய கிச்சன் ஸ்பேஸ்லேருந்து தான் நான் ஸ்டார்ட் பண்ணேன். எனக்குன்னு ஃபேன்சியான லேப்ஸோ இல்லை ஒரு டீமோ சேர்ந்தெல்லாம் ஸ்டார்ட் பண்ணலை. இது ஒரு ஹோம் க்ரோன் பிஸ்னஸ் அப்படின்றதுனால நானே கிச்சன்லேருந்து ப்ராக்டிக்கலாக என்ன விஷயங்கள் என்னால் செய்ய முடியும் அப்படின்றத வச்சு தான் நான் பண்ணேன். ஃபஸ்ட்டு ப்ராடக்ட், அது சக்ஸஸ்ஃபுல் ப்ராடக்ட் அப்படின்னு சொல்லணுன்னா, அது 1000 தடவை மிஸ்டேக் ஆச்சுனாலும் நான் திரும்ப டிட்டர்மினேஷனோடு நான் பண்ணிகிட்டே இருந்தேன். அது என்ன ப்ராடக்ட் அப்படின்னு சொன்னால் உங்கள் எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கும். ஜீவ்ஸ் பிளிஸோட லிப் பாம் ஹையஸ்ட் சேல்ஸ் இன் ஜீவ்ஸ் பிளிஸில் லிப் பாம்ஸ் தான் போச்சு அந்த டைமில். ஸோ 2 வேரியண்ட்ஸ் நாங்கள் க்ரியேட் பண்ணோம் லிப் பாமில். ஒன்று கலர்லெஸ், நார்மல் பட்டர்ஸ் வச்சு நேச்சுரலாக எவ்வளோ தூரம் நேச்சுரலாக கொடுக்க முடியுமோ அவ்வளோ தூரம் பெஸ்ட்டாக பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு நான் பண்ணேன். ஒரு தடவையும் கரெக்டாக இருந்து என் ஹஸ்பண்ட் ரிவ்யூ பண்ணிகிட்டே இருப்பாங்க. இது இந்த அளவுக்கு தான் நல்லா இருக்குது, இது நல்லா இல்லை அப்படின்னு சொல்லிட்டு டேம் ட்ரூவாக ஃபேஸுக்கு நேராக சொல்லிவிடுவாங்க. ஸோ அது என்ன ரிவ்யூ பண்ணிவிட்டு என்னை இன்னுமே நான் ப்ராப்பராக பண்ணுறதுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்தது. ஆக்சுவலி என்னோடய ஃபர்ஸ்ட் கஸ்டமர்ஸ் என்னுடைய ஃபேமிலி அண்ட் ஃப்ரெண்ட்ஸ் தான். நான் கன்சிஸ்டண்ட்டாக ஃபீட்பேக் கேட்பேன். ஒரு ப்ராடக்ட் பண்ணுறேன் அப்படின்னு சொன்னால் ஃபஸ்ட்டு லெவல் அந்த ப்ராடக்டோட சாம்பிளிங்ஸ் எல்லாம் எடுத்து யார்கிட்ட ஃப்ரெண்ட்ஸ்கிட்ட டிஸ்ட்ரிபியூட் பண்ண முடியுமோ, இல்லை என் கூட இருக்கிற என் ஹஸ்பண்ட்க்கோ இல்லை என் ஃப்ரெண்ட்ஸ்க்கோ யாருக்கோ தர முடியுமோ அது ப்ராப்பரான ரிவ்யூவை கேட்டு வாங்கிப்பேன். ஈவன் அது நெகட்டிவாக இருந்தாலுமே அதை அக்செப்ட் பண்ணிக்கோங்க. ஏன்னா நீங்கள் பாசிட்டிவ் உங்களுக்கு ரிவ்யூஸ் கொடுக்குறாங்கன்னா அது அவ்வளோவா யூஸ் ஆகாது. பட் நெகட்டிவ் ரிவ்யூஸ்னால் நீங்கள் உங்கள் ப்ராடக்டை ரெக்டிஃபை பண்ணுறதுக்கு 100% கண்டிப்பாக யூஸ் ஆகும். ஸோ ஸ்மால் பிஸ்னஸ் பண்ணுறவங்களுக்கு இது மிகப்பெரிய ஒரு ஸ்பார்க்காக தான் இருக்கும். ஸோ தயவு செஞ்சு நெகட்டிவ் ரிவ்யூஸை அக்செப்ட் பண்ணிக்கோங்க. அடுத்து ஒரு இம்பார்ட்டண்ட்டான விஷயம், கஸ்டமரை அனலைஸ் பண்ணுங்கள். அவங்களோட மிஸ்டேக்ஸ் என்ன, அவங்களுக்கு எந்த விஷயங்கள் அஃபெக்ட் ஆகிருக்கு, அவங்களோட ஸ்கின் டைப் என்ன, இதெல்லாம் நீங்கள் டீட்டெயிலாக அவங்கக்கிட்ட கான்வர்சேஷன் மேக் பண்ணி நீங்கள் வாங்கிக்கும் போது அவங்களுக்கு எந்த விதமான ப்ராடக்ட் யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு சொல்லிட்டு உங்களுக்கு தெளிவாகவே தெரிஞ்சிடும். ஸோ அவங்க ஃப்ரீக்வெண்ட்டாக எந்த ப்ராடக்டை பை பண்ணுறாங்க, அந்த ப்ராடக்ட் அவங்களுக்கு ஓகேவான்னு எல்லா விஷயத்தையும் ஃப்ரீக்வெண்ட் கான்டாக்டில் நீங்கள் இருந்தீங்கன்னா கண்டிப்பாகவே உங்கள் பிஸ்னஸ் சூப்பராக போகும். இது ஆக்சுவலி ரொம்பவே இம்பார்ட்டண்ட்டான பாயிண்ட். மேக் லாட்ஸ் அண்ட் லாட்ஸ் ஆஃப் கண்டென்ட். இன்ஸ்டாகிராம் ரீல்ஸாக இருக்கட்டும், யூடியூப் ஷார்ட்ஸாக இருக்கட்டும், எது வேணும்னாலும் நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். வாட்ஸ்அப்ஸில் நீங்கள் போடுங்க, டெய்லி ஸ்டோரிஸ் அப்டேட் பண்ணிகிட்டே இருங்க. அப்படி இருக்கும்போது உங்களுக்கு உங்களோட கஸ்டமர்ஸ் இன்னுமே க்யூரியாசிட்டியாக ஃபீல் பண்ணுவாங்க. இந்த ப்ராடக்ட்ஸ் வாங்கலாமா வேணாமான்னு சொல்லிட்டு அவங்களுக்குமே ஒரு தாட் ப்ராசஸ் உருவாகும். ஸோ அந்த டைமில் கண்டிப்பாக உங்கள் ப்ராடக்டை பை பண்ணுறதுக்கான சான்சஸ் இருக்குது. ஃப்ரீக்வெண்ட் மார்க்கெட்டிங் பண்ணிகிட்டே இருங்க. சோஷியல் மீடியா பேஜஸை கரெக்டாக ஃபாலோ பண்ணுங்கள், கரெக்டாக மெயின்டைன் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் ஒரு இம்பார்ட்டண்ட்டான பாயிண்ட் என்ன அப்படின்னு சொன்னால், இன்ஸ்டாகிராமில் போல்ஸ் ஃபாலோ பண்ணுங்கள். ஸோ நீங்கள் போல்ஸ் யூஸ் பண்ணும்போது உங்களுக்கு என்ன ஆகும் அப்படின்னு சொன்னால், கஸ்டமர் உங்கள் கூட இன்டராக்ட் பண்ண ஆரம்பிச்சிருவாங்க. அவங்களுக்கு என்ன பர்டிகுலராக தேவை அப்படின்ற ஐடியாலஜி நமக்கு தெரிய வந்துடும். ஃபார் எக்ஸாம்பிள், நான் ஃபஸ்ட் யூஸ் பண்ண போலில் எனக்கு ஹேர் ஆயில் வேணும் அப்படின்னு சொல்லிட்டு தான் அதிகபட்சமான பேர் கேட்டிருந்தாங்க. ஸோ அதுக்கேற்ற மாதிரி நாங்கள் ஹேர் ஆயில் லான்ச் பண்ணோம். ஹேர் ஆயிலும் அதிகபட்சமான சேல் ஆச்சு. அதுக்கப்புறமும் நான் ஒரு போல் அப்டேட் பண்ணியிருந்தேன். அதில் என்ன ஆச்சு அப்படின்னு சொன்னால், இது சம்மர் சீசனுன்றதுனால நிறைய பேர் டீடான் பேக் சூஸ் பண்ணியிருந்தாங்க. அந்த டைம்லையும் டீடான் பேக் நிறைய சேல் ஆச்சு. ஸோ கஸ்டமர்கிட்ட நம்ம இன்ட்ராக்ட் பண்ணும்போது அவங்களுக்கு என்ன வேணும்னு அவங்களே சொல்லுவாங்க. ஃபஸ்ட்டு ஸ்மால் பிஸ்னஸில் நம்ம பண்ணக்கூடிய மேஜர் மிஸ்டேக் என்ன அப்படின்னு சொன்னால், மணி ஹேண்டலிங்கை நம்ம கரெக்டாக பண்ணணும். நமக்கு இனிஷியல் அமௌண்ட் எவ்வளோ தேவைப்படுதுன்னு. நீங்கள் ஸ்மால் பிஸ்னஸ் ஒரு ஸ்கின் கேர் பிராண்ட் நீங்கள் ஸ்டார்ட் பண்ணுறீங்க அப்படின்னு சொன்னால் நீங்கள் 10,000லேருந்தே நீங்கள் ஸ்டார்ட் பண்ணலாம். ஆனால் அதை நீங்கள் கரெக்டான ஒரு ரா மெட்டீரியல் வாங்குறதுலையோ, இல்லை நீங்கள் ஹோல்சேலாக ஒரு ப்ரைஸ் வாங்குறதையோ, இல்லை ஒயிட் லேபிளிங் நீங்கள் வாங்குறதோ, எப்படி நீங்கள் வாங்குறீங்க, உங்களுடைய பர்சன்டேஜுக்கு உங்களுடைய ப்ராஃபிட்டபிள் கரெக்டாக வருதா அப்படின்றத நீங்கள் கால்குலேட் பண்ணி வச்சுக்கோங்க. ஸோ இது ரொம்பவே யூஸ் ஆகும் உங்கள் பிராண்ட் வளர.
ஐ திங்க் நான் சொன்ன இந்த டிப்ஸ் எல்லாமே உங்களுக்கு ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நான் நம்புகிறேன். மேலும் இதை குறித்து உங்களுக்கு எதனா ஒரு டீட்டெயில்ஸ் வேணும் அப்படின்னு நீங்கள் நினச்சிங்க அப்படின்னா எனக்கு கமெண்ட்டில் கொடுங்க. லைக், ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. தேங்க்யூ ஸோ மச்.